வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபி டீமோட ஃபைனல் ஸ்குவாட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியாக பிரித்து அந்தந்த கேட்டகரியில் யார் இருந்தால் ஆர்சிபியோட ஸ்குவாட் செம ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்குவாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் ஆர்சிபி ஒரு 25 ஸ்குவாட் அப்படிங்கிறத 25 பேர் கொண்ட அணியாக உருவாக்குறீங்கன்னா நீங்கள் பேட்டிங், பவுலிங், விக்கெட் கீப்பர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸில் யார் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறதுல எடுத்துருக்கிறதுலாம் யாருன்னா, ரஜத் படிட்டர், விராட் கோலி இவங்க பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்கள ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்தது இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆர்சிபிக்கு ப்ரெஷர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கர்நாடகா பிளேயர்ஸை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்நாடகாவோட கவர்மெண்ட் சைடில் இருந்தும் அவங்களுக்கு அஃபீஷியல் லெட்டர் மூலமாக வந்துருச்சு. ஏபி டிவிலியர்ஸ் நம்மளுடைய ஆர்சிபி சைடில் இருந்து நீங்கள் கர்நாடகா பிளேயர்ஸை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேவிட் படிக்கல் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு மனிஷ் பாண்டே நல்ல ஒரு எஃபெக்டிவ் பிக்காக இருப்பார். ஸோ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு வரும்போது இங்கே மனிஷ் பாண்டே, சுயேஷ் பிரபுதேசாய், அதுக்கப்புறம் சுபம் துபே இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க பேட்டிங் அப்படிங்கிற குரூவில். ஸோ இதில் ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸில் நம்ம எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறதையும் பிக் பண்ணல. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆல்ரவுண்டர் குரூவும் பவுலிங் குரூவையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம அதை பிக் பண்ண வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டேவிட் வார்னர் மாதிரியான பிளேயர்ஸை கூட பிக் பண்ணலாம். ஓவர்சீஸாக நம்ம ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இப்போ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஆல்ரவுண்டர் பிக் பண்ணியிருக்கோம். மேக்ஸ்வெல் அண்ட் வில் ஜாக்ஸுக்கு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேரும் ஓவர்சீஸ் சைடில் உள்ளே பிக் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமரூன் கிரீன் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி, அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ அதனால் கேமரூன் கிரீன் இல்லாதனால அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்கிற பிளேயரை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸ்டாய்னிஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸ் இவங்க 2 பேருமே பிபிஎல்ல ஒரே டீமில் ஆடி இருக்காங்க. அண்ட் 2 பேரும் தான் அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல களமிறங்குவாங்க. ஸோ மேக்ஸ்வெலும் ஸ்டாய்னிஸ் தான் ஓப்பனிங்லாம் களமிறங்கி மாஸ் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கேமரூன் இடத்துல நான் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் ஸ்டோக்ஸ் எல்லாம் இப்போ உள்ளவே கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸ்வெல்லை நம்ம ஆர்டிஎம் பண்ணும்போது மேக்ஸ்வெல்லோட ஸ்டாய்னிஸ் உள்ள வந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரம் ஸ்டாய்னிஸ் நம்மளுடைய ஃபார்மர் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல இன்னுமே அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அந்த இடத்துல கிறிஸ் ஓக்ஸ், ஹசரங்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபார்மர் பிளேயர்ஸை தான் மேக்ஸிமம் நான் எடுத்து வச்சிருக்கேன். மிச்சல் மார்ஷுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது. பட் ஆனால் இதை எடுத்து வச்சு பார்க்கும்போது டோட்டலி பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ், கிறிஸ் ஓக்ஸ் நல்ல ஒரு பேக்கப்பாக இருப்பார். மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், ஹசரங்கா, வகிபால் லாம்லூர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தென்பட்டதுனால சரி ஓகே இந்த ஆல்ரவுண்டர்ஸே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ இதுலேயே அந்த ஆல்ரவுண்டர்ஸே பார்த்தீங்கன்னா 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத் அண்ட் கேஎல் ராகுலை இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கோம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பட்லரை ட்ரை பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அனுஜ் ராவத் அப்படின்னு போயிட்டோம். ஏன்னா நம்ம நம்ம ஆல்ரவுண்டர்ஸில் எஃபெக்டிவான பிளேயர்ஸை தான் பிக் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அங்கேயே நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் செலவாயிருக்கும். ஸோ அதனால் அனுஜ் ராவத், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இவங்களும் நம்மளுடைய ஃபார்மர் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்குவாடை சூஸ் பண்ணி எழுதும் போதே எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ஃபார்மர் பிளேயர்ஸாக தூக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்குமே இருந்தது. ஏன்னா லைனப் அப்படிங்கிறது இப்போ அந்த ஃபார்மர் பிளேயர்ஸும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ அவங்க எல்லாருமே நீட்டான ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்தந்த ரெஸ்பெக்டிவான ஃப்ரான்ச்சைசஸ்க்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது செம சிறப்பாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போது அந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. பங்களிப்பு அப்படிங்கிறது நீட்டாக இருந்ததுன்னா ரீட்டைன் தானே பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ ரீட்டைன் தான் பண்ணணும், அது எனக்குமே புரியுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பர்ஸ் ஸ்ட்ரென்த்னால தான் அவங்களாம் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் ஸ்டார்க் அண்ட் ஜெரால்ட் கோவிச்சே கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹர்ஷல் பட்டேல், ஆகாஷ் தீப், முகமது சிராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல அந்த பிரைமரி சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஸ்பின் அட்டாக் அப்படின்னு வரும்போது ஸ்வப்னில் சிங் ஆர்சிபியோட லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தார். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. ஸ்ரேயஸ் கோபால், ஸ்வப்னில் சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பின் குரூவில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல்லையும் உள்ள
வச்சிருக்கிறோம். ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வைசக் விஜயகுமார் அண்ட் காவேரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலுக்குள்ள வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நல்லா ஒரு ஸ்குவாடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் ஆர்சிபியோட பேட்டிங், பவுலிங், அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸ்குவாடோட ஒரு மிகப்பெரிய டெஃபினிஷன். ஸோ இதில் உங்களுடைய ஸ்குவாடில் நீங்கள் யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இந்த ஸ்குவாடை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களை விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.